சில சொற்கள் கொல்லும், சில சொற்கள் வெல்லும் என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம வேதனையில் இருக்கும்போது யாராவது நமக்கு சொல்கிற ஒரு அறிவுரை கூட நமக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். காரிருள் சூழ்ந்த இரவுகள் கூட பிரகாசமான சூரிய உதயத்தில் தான் முடிவடைகின்றது. நாம் சில நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்போ தான் இந்த சூழ்நிலை மாறும் என்று எல்லாருமே நினச்சிருப்போம். அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டு இருளில் எல்லா உயிரினமும் சோர்ந்து விடும், விஷ ஜந்துக்கள் தவிர. அதுதான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விடியற் பொழுது அனைத்து சுறுசுறுப்பாக மாறிவிடும். அதுபோல் கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். அதனால் நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு துன்பங்களும் நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு தான், சரிங்களா? துன்பங்கள் பக்குவத்தை உருவாக்கும். நீங்கள் படும் துன்பங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தான் வழிவகுக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, மிக இருண்ட இருளில் பிரகாசமான நட்சத்திரங்கள் தெளிவாக தெரிகின்றன. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நாம் எப்படி பலமானவங்க, நம்மளால் இதை ஃபேஸ் பண்ண எப்படி முடிஞ்சிச்சுன்றத ஒரு சில விஷயங்களை வச்சு யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம துன்பத்தை நினச்சி கவலைப்படவே மாட்டோம். தைரியமாக அடுத்த அடி என்னமோ அதை எடுத்து வைப்போம். நாம் பிறக்கும் போதே நமக்கு உரிய தனி சிறப்புகளுடன் தான் பிறந்திருக்கின்றோம். ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் அந்த தனி சிறப்பு என்னவென்றே நமக்கு புரியும். அதனால் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்மளை பற்றியே முழுசாக புரிஞ்சுக்க முடியுன்ற பட்சத்தில் ஏன் அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படணும்? எது வந்தாலும் நம்ம அதை ஒரு கை பார்த்துடலாமே. அழுத்தம் இல்லாமல் வைரம் கூட உருவாகாது, உண்மைதான். இயற்கை சீற்றத்தால் அழிந்து புதைந்து போன படிவங்கள் பல காலம் பூமிக்கு அழுத்தப்பட்டு அந்த அழுத்தத்தின் காரணமாகவே அதோடைய சிறப்பை பெற்று உருவாகிறது இல்லையா? கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. விலை மதிக்க முடியாத வைரம் கூட எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி பறந்திருக்குது இல்லைங்க? துன்பம் என்பது உன்னை அசைத்து உன் பலத்தை வெளிப்படுத்துகின்றது. இங்கே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பட்ட துன்பமே அவர்களை மேன்மைப்படுத்த உதவி இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே வெற்றி அடைந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்க கடந்து வந்த பாதை எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டாதான் நம்ம முன்னேற முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு கல் உளியுடைய வலி அது கொடுக்குற அந்த வழியில் தாங்கி செதுக்கும் போது மட்டும்தான் அது முழு சிற்பமாகவே அமையும். அந்த சிற்பியுடைய உழைப்பு அதில் நமக்கு வெளிப்படும். இல்லைன்னா அது வெறும் சாதாரண காலில் மிதிப்படக்கூடிய ஒரு கல்லாக மட்டும்தான் இருக்கும். அதனால் எந்த கஷ்டத்தையும் நினச்சி துவண்டுறாதீங்க. அடுத்து என்னன்றதை பார்ப்போம். நடந்த பிரச்சனைகளையோ நடந்த ஒரு இதையோ நினச்சி உட்கார்ந்தோம்னா நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் பட்ட துன்பமே அவர்களை மேன்மைப்படுத்த உதவி இருக்கின்றது. அதை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நம்ம அடுத்த வழியை பார்த்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். எதுவும் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகுன்றது மட்டும்தான் வாழ்க்கையுடைய நிதர்சனமான உண்மை. அதை நம்ம எப்பவும் மறந்துடக்கூடாது. என்னதான் இந்த உலகில் துன்பம் மிகுந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் வழியையும் அது தனக்கே கொண்டுள்ளது. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்றது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நமக்கான பிரச்சனைன்னு வச்சு யோசிக்காமல் தள்ளி நின்று யோசிக்கும் போது நமக்கே அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிடும். ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும், கடவுளையே நம்ம உட்காரும்போது அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. இதே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம பொண்ணு, யாரோ ஒருத்தவங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அதுக்கான சொல்யூஷனை நிதானமாக யோசித்து சொல்லுவோம். அது ஏன்னா அப்போ அந்த பிரச்சனையை நம்ம தள்ளி வச்சு பார்க்குறோம். கிட்ட கொண்டு எனக்கு மட்டும் என்னை சுற்றி எல்லாரும் இப்படி இந்த மாதிரி நம்ம குறுகிய இதில் யோசிக்கும் போது நம்ம அந்த பிரச்சனையை தவிர்க்கவே முடியாது. அதனால் பரந்த மனப்பான்மையாக வச்சு பார்ப்போம் பிரச்சனைகளை. நம்ம யாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வர பிரச்சனைகள் யார் மூலியமாக வருது, இது காரணன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. பக்குவமாக நடந்துக்குவோம்.